சினிமாவை நேசிக்கிற எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா அவங்களோட 46வது படம் பத்தின ஒரு மிகப்பெரிய வெறித்தனமான அப்டேட் இப்போ வெளியாகி சோசியல் மீடியாவை அப்படியே லோகன் டாக்கி ஸ்டைல்ல அதிர வச்சுக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா சார் நடிச்சு வெளியான கருப்பு திரைப்படம் தியேட்டர்ல செம மாசான சம்பவத்தை பண்ணிச்சு இல்லையா? அதை தொடர்ந்து இப்போ வாத்தி, லக்கி பாஸ்கர்னு பேக் டு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்த தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவின் முன்னணி இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் நம்ம சூர்யா சார் நடிச்சிருக்க படம் தான் விஸ்வநாதன் சன். இந்த படத்தோட ரிலீஸ் தேதி இப்போ படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அது என்ன தேதி, இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற பாக்ஸ் ஆபீஸ் மாஸ்டர் பிளான் மற்றும் சுவாரஸ்யமான கதை கணிப்பு என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம லோகன் டாக்கீஸ்ல இப்போ அக்கு வேற ஆணி வேற அலாச போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா நடுவுல பல பிரேக்கிங் இன்ஃபர்மேஷன் இருக்கு. முதல்ல இந்த படத்தோட ஸ்டார் காஸ்டிங் பத்தி பார்த்துடுவோம். ஏன்னா லோகன் டாக்கீஸ்ல எப்போதுமே கேரக்டரைசேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நாகா வம்சி தயாரிப்புல பிரம்மாண்டமா உருவாகிட்டு இருக்க இந்த படத்துல சூர்யா சாருக்கு ஜோடியா பிரேமலு படம் மூலமா சவுத் இந்தியா முழுக்க இருக்கிற 2K கிட்ஸ் மனசை கொள்ளையடிச்ச மமிதா பைஜு கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. மலையாளத்திலிருந்து தமிழ் சினிமாவுக்கு வர ஹீரோயின்களுக்கு எப்பவுமே இங்க பெரிய வரவேற்பு இருக்கும். நயன்தாரா, நசிரியா வரிசையில இப்போ மமிதா பைஜும் சூர்யா சாரோட படத்துல கமிட் ஆகிருக்கிறது அவங்களோட கரியர்ல ஒரு மிகப்பெரிய மைல்கல். இவங்க காம்போ ஸ்கிரீன்ல எப்படி இருக்கும்னு பார்க்கவே ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா இருக்காங்க. இது மட்டும் இல்லாம படத்துல சீனியர் ஆக்டர்ஸ் ராதிகா சரத்குமார், பாலிவுட் பிரபலம் ரவீனா டாண்டன் மற்றும் பவானி ஸ்ரீன்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய காசு இருக்கிறதுனாலயே இது ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கும்னு நம்ம லோகன் டாக்கீஸ் டீமுக்கு நல்லாவே புரியுது. அடுத்தது படத்தோட மிக முக்கிய பலம் மியூசிக். ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. ஆல்ரெடி சூர்யா ஜிவி பிரகாஷ் காம்போ சூரரை போற்று படத்துல என்ன மாதிரியான மேஜிக் பண்ணி நேஷனல் அவார்டு வாங்கினாலும் நமக்கு நல்லாவே தெரியும். வெய்யோ சில்லி மாராதி மியூஸ் இன்னைக்கும் நம்ம பிளேலிஸ்ட்ல டாப்ல இருக்குல்ல, அதே மேஜிக் வெறித்தனமான தியேட்டர் பிஜிஎம் இந்த படத்திலையும் ரிப்பீட் ஆக போகுது. படத்துக்கு நிமிஷ் ரவி ஒளிவுப்பதிவு செய்ய நவீன் நூலி பட தொகுப்பு வேலைகளை கவனிச்சுக்கிறாரு. நிமிஷ் ரவியோட ஃப்ரேமிங் எப்பவுமே ரொம்பவும் ரிச்சா கலர்ஃபுல்லா இருக்கும். சோ விசுவலாவும் இந்த படம் ரொம்பவும் பெரிய ட்ரீட்டா இருக்க போகுது. சமீபத்தில் இந்த படத்தோட ட்ரீசர் வெளியாகி இன்டர்நெட்டே ஒரு உழுக்குச்சு, பாசிட்டிவான வரவேற்பையும் பெற்றுச்சு. டீசர் கட்ஸ்லயே படத்தோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி என்னன்னு நம்ம லோகன் டாக்கீஸ் வியூவர்ஸுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ எல்லாரும் ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்த அந்த ரிலீஸ் தேதிக்கு வருவோம். படக்குழு அதிரடி போஸ்டரோட ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி விஸ்வநாதன் சன் திரைப்படம் வர ஆகஸ்ட் 14ஆம் தேதி தியேட்டர்ல பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆக போகுது. இந்த ரிலீஸ் தேதிக்கு பின்னாடி ஒரு செம பாக்ஸ் ஆபீஸ் மாஸ்டர் பிளான் இருக்கு மக்களே. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் வியாழக்கிழமை வருது. அப்படியே வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு தொடர்ந்து 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் வசூல் அள்ள போறாங்க. இந்த அறிவிப்பு உறுதிப்படுத்துற மாதிரி சூர்யா சார் அவரோட எக்ஸ் பக்கத்துல ஃப்ரம் மை ஃபேவரட் வெங்கி அட்லூரி அண்ட் ஜிவி பிரகாஷ் see you all soon ஈத் முபாரக் அப்படின்னு ஒரு எக்ஸைட்டிங்கான போஸ்டையும் ஷேர் பண்ணிருக்காரு. சூர்யா சார் அவரோட ரசிகர்களுக்கு ஈத் பண்டிகை வாழ்த்து சொல்லி அவரோட ஃபேவரட் டீம் கூட இருக்கிற இந்த அப்டேட்டையும் கொடுத்தது இப்ப சோசியல் மீடியாவில் டாப் ட்ரெண்டிங். இப்ப இந்த படத்தோட கதைகளம் எப்படி இருக்கும்னு லோகன் டாக்கீஸோட ஒரு ஆழமான அனலைஸ் பார்ப்போம். இயக்குனர் வெங்கி அட்லூரியோட முந்தைய படங்களான வாத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கல்வி கட்டண கொள்கையை பத்தி பேசியிருப்பாரு. லக்கி பாஸ்கர்ல மிடில் கிளாஸ் மனிதனோட பணத்தேவை மற்றும் பேங்கிங் ஸ்கேமை பத்தி செம த்ரில்லிங்கா பேசியிருப்பாரு. இந்த படத்தோட தலைப்பு விஸ்வநாதன் சன் அப்படின்னு ஒரு மிடில் கிளாஸ் குடும்ப பின்னணியை குறிக்கிற மாதிரி இருக்கு. சோ கண்டிப்பா இதுலயும் நம்ம அன்றாட வாழ்வில மிடில் கிளாஸ் குடும்பங்கள் சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய சோசியல் மெசேஜ் அல்லது ஒரு எமோஷனலான கதையை வெங்கி அட்லூரி அவரோட மாஸ் ஸ்டைல்ல சொல்ல போகிறாருன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. நம்ம சூர்யா சார் எப்பவுமே எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள் பண்றதுல கிங். கருப்பு படத்துல ஒரு சாமி களம்னா இந்த 46வது படம் கம்ப்ளீட்லி ஃபேமிலி அண்ட் கமர்ஷியல் என்டர்டெய்னரா இருக்க போகுது. சூர்யா சாருக்கு இந்த மாஸ் அண்ட் கிளாஸ் காம்பினேஷன் எப்போதுமே அல்வா சாப்பிட்ற மாதிரி. வேல் சிங்கம் படங்களுக்கு பிறகு ஒரு பக்கா ஃபேமிலி சென்டிமெண்ட் பிளஸ் ஆக்ஷன் படத்தை நாம ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆகஸ்ட் மாசம் சும்மா தியேட்டர்கள் எல்லாம் ரணகலமாக போகுது. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம சூர்யா சார் ஜிவி பிரகாஷ் காம்போ விஸ்வநாதன் சன் படத்தோட வராங்க. இன்னொரு பக்கம் மத்த பெரிய ஹீரோக்களோட படங்களும் இதே ஆகஸ்ட் மாசம் லாங் வீக்கெண்ட குறி வச்சு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அனிருத் மியூசிக்ல வர படங்கள் ஒரு பக்கம், நம்ம ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல வர விஸ்வநாதன் சன் இன்னொரு பக்கமும் மோத போகுது. சோ இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் பாக்ஸ் ஆபீஸ்ல யாரு கிங்கா மாற போறா? ஜிவி பிரகாஷோட வெறித்தனமான மியூசிக்ல சூர்யா சாரோட ஆட்டம் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆபீஸை மிரட்ட போகுதுன்னு பார்க்க தியேட்டர்ல ஒரு பெரிய போரே நடக்க போகுது. என்னதான் ஆர்ஜே பாலாஜியோட கருப்பு படம் சூர்யா சாருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப் கொடுத்திருந்தாலும் வெங்கி அட்லூரி கூட சூர்யா சார் கைகோத்திருக்கும் இந்த விஸ்வநாதன் சன் படம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டையும் உடைக்குமான ஒட்டுமொத்த திரையுலகமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. சரி மக்களே, ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற இந்த விஸ்வநாதன் சன் படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ண யாரெல்லாம் வெயிட்டிங்? சூர்யா மமிதா பைஜு காம்போ ஸ்கிரீன்ல எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லோகன் டாக்கீஸ் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சினிமா டாக்ஸ் எப்போதுமே லோகன் டாக்கீஸ். அடுத்த மாசான வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய்.